ஹாய் நண்பா, அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா 10ஆம் வகுப்பு தமிழ் புத்தகத்தில் இருக்கிற 5வது இயல் பகுதியிலேருந்து கேள்விகளை பார்க்க போகிறோம். லைன் பை லைன் கொஷினை நான் எடுத்து வந்திருக்கேன். இந்த 90 கேள்வியையும் நன்றாக பார்த்து கொள்ளுங்கள். நான் எங்கிருந்து எடுத்து வந்திருக்கேன்னா, செய்யுள், உரைநடை, இலக்கணம், மொழித்திறன் பயிற்சி எல்லாத்தையுமே டீட்டெயிலாக பார்த்துட்டு லைன் பை லைன் கொஷினாக கொண்டு வந்திருக்கேன். நீங்கள் புக்கை படிக்கிறத விட இந்த வீடியோவை பார்க்குறது உங்களுக்கு இன்னும் நல்லா மனசில் பதியும். ஸோ வீடியோவை முழுமையாக பாருங்கள். இதே மாதிரி மற்ற இயல்களுக்கும் நம்ம வீடியோ போட்டிருக்கோம். அதுக்கான லிங்க்கு ஃபஸ்ட்டு கமெண்ட்டில் இருக்குது. தேவைப்படுறவங்க அந்த லிங்க்கு மூலமாக மற்ற வீடியோக்களையும் பார்த்துருங்க. சரி, ஓகே, இன்றைய வினாக்களை பார்க்கலாங்களா? ஃபஸ்ட்டு கேள்வியை பாருங்கள். கலைஞர் பழுமரக்கனி பயன் கொள்ளும் பேச்சாளர், முத்தமிழிலும் வல்ல வித்தகர், செழுந்தமிழுக்கு ஒரு தீமை எனில் தம் உயிரும் தந்திர துணியும் தியாக திருவுருவம் என்று பாராட்டியவர் யார்? இதற்கான பதில், இப்படி சொன்னவர் பேராசிரியர் அன்பழகனார். அடுத்த கேள்வி, கலைஞர் பிறந்த ஊரான திருக்குவளை அமைந்துள்ள மாவட்டம் எது? திருக்குவளை அப்படிங்கிற ஊரில் தான் கலைஞர் பிறந்தார். இந்த ஊர் உள்ள மாவட்டம் திருவாரூர் மாவட்டம். அடுத்த கேள்வி, வாருங்கள் எல்லோரும் போருக்கு சென்றிடுவோம் என்ற பாடலை பாடி எந்த போராட்டத்தின் போது கலைஞர் ஊர்வலமாக சென்றார்? இதற்கான பதில், இந்தி எதிர்ப்பு போராட்டம். இந்தி எதிர்ப்பு போராட்டம். பள்ளி பருவத்தில் மாணவர்களுக்கு பேச்சு பயிற்சி அளிக்க சிறுவர் சீர்திருத்த சங்கம், தமிழ்நாடு தமிழ் மாணவர் மன்றம் ஆகிய அமைப்புகளை தொடங்கியவர் யார்? பேச்சு பயிற்சியை மாணவர்களுக்கு வழங்குவதற்காக. இதற்கான பதில், கலைஞர் தான் தொடங்கியிருக்காரு. அடுத்த கேள்வி, இளைய தலைமுறையே எழுவாய், செய்யப்படு பொருள் பயனிலையேல் விழுவாய், அறிவில் மூத்தோரை தொழுவாய் என்று பேசுபவர் யார்? விடையை பார்க்கலாங்களா? விடை, கலைஞர் தான் பேசியிருக்காரு. கலைஞர் எழுதிய முதல் நாடகம் எது? இதற்கான பதில், பழனியப்பன். கலைஞர் எழுதிய முதல் நாடகம் பழனியப்பன். பழனியப்பன் என்ற நாடகம் எந்த ஆண்டில் அரங்கேற்றப்பட்டது? இதுக்கான பதில், 1944ங்க. கலைஞர் எழுதிய முதல் நாடகம் பழனியப்பன் 1944 அரங்கேற்றப்பட்டது. தூக்கு மேடை என்ற நாடகத்தில் கலைஞர் ஏற்று நடித்த வேடம் என்ன? இதுக்கான பதில், மாணவர் தலைவனாக நடித்திருக்காரு. தூக்கு மேடை அப்படிங்கிறது ஒரு நாடகம். அந்த நாடகத்தில் கலைஞர் ஏற்ற வேடம் மாணவர் தலைவன். அடுத்த கேள்வி, எந்த நாடகத்திற்கான பாராட்டு விழாவில் கலைஞர் என்ற பட்டம் வழங்கப்பட்டது? இதுக்கான பதில், தூக்கு மேடை. தூக்கு மேடை அப்படிங்கிற நாடகத்துடைய பாராட்டு விழாவில் தான் கலைஞர் அப்படிங்கிற பட்டம் கொடுத்தாங்க. அடுத்த கேள்வி, கலைஞர் எழுதிய நாடகங்களில் சரியானது எது? கீழே இருக்கிற 4 நாடகங்களில் எது கரெக்டுன்னு கண்டுபிடிக்கணும். விடையை பார்க்கலாங்களா? காகிதப்பூ, மணி மகுடம், தூக்குமேடை, வெள்ளிக்கிழமை எல்லா நாடகத்தையுமே கலைஞர் தான் எழுதினார். அப்போ விடை எல்லாமே சரிதான். எம்ஜிஆர் முதலாக நடித்த திரைப்படம். எம்ஜிஆர் முதலாக நடித்த திரைப்படம் ராஜகுமாரி. ராஜகுமாரி படத்தின் இயக்குனர் யார்? இதுக்கான பதில், ஏஎஸ்ஏ சாமி. இவர் தான் டைரக்டரு. ராஜகுமாரி திரைப்படம் வெளிவந்த ஆண்டு எது? இந்த திரைப்படம் வெளிவந்த ஆண்டு 1947ங்க. 1947. ராஜகுமாரி திரைப்படத்தில் கலைஞர் பங்கேற்ற பணி என்ன? கலைஞரும் ஒர்க் பண்ணியிருக்காரு. வசன கர்த்தா. இந்த படத்தில் கலைஞர் தான் முழு வசனத்தையும் எழுதினார். கலைஞரின் கதை வசனத்தில் எம்ஜிஆர் நடிப்பில் வந்த திரைப்படங்களில் சரியானது எது? கலைஞர் வசனம் எழுதினார், எம்ஜிஆர் நடித்தார். அப்படி வந்த திரைப்படங்கள் மருதநாட்டு இளவரசி, மந்திரி குமாரி, நாம், மலைக்கல்லன் எல்லாமே சரிதான். கலைஞருடைய வசனம், எம்ஜிஆருடைய நடிப்பு. அடுத்தது, எந்த படத்துக்கு கலைஞர் திரைக்கதை வசனம் எழுதினார்? இது வரைக்கும் நம்ம பார்த்த எல்லாமே வசனம். இப்போ தான் திரைக்கதையும் எழுதியிருக்காரு. எந்த படத்துக்கு அப்படின்னு கேட்டிங்கன்னா, பராசக்தி. பராசக்தி அப்படிங்கிற திரைப்படத்துடைய கதையை எழுதியவர் கலைஞர். சிவாஜி கணேசனின் முதல் திரைப்படம் எது?
இதுக்கான பதில் பராசக்தி தான் முதல் திரைப்படம். அடுத்த கேள்வி, அண்ணாவின் எந்த கதைக்கு கலைஞரின் வசனங்களை பேசி நடித்தார் சிவாஜி கணேசன்? அண்ணா கதை எழுதினார், கலைஞர் வசனம் எழுதினார், சிவாஜி கணேசன் நடித்தார். அந்த திரைப்படம் ரங்கோன் ராதா. ரங்கோன் ராதா. ரங்கோன் ராதா திரைப்படத்தில் வந்த 11 பாடல்களில் எத்தனை பாடல்களை கலைஞர் எழுதினார்? இதுக்கான பதில் 4 பாட்டை எழுதினாருங்க. படத்தில் மொத்தம் 11 பாட்டு, அதில் கலைஞர் 4 பாட்டு எழுதியிருக்காரு. கலைஞர் எழுதிய காகித ஓடம் கடல் அலை மேலே என்னும் பாடல் இடம்பெற்ற திரைப்படம் எது? காகித ஓடம் கடல் அலை மேலே இந்த பாட்டை எழுதியவர் கலைஞர். எந்த படத்தில் வரும்னா மறக்க முடியுமா அப்படிங்கிற படத்தில் தான் வரும். கலைஞரின் கதை வசனங்களில் பகுத்தறிவு பேசிய படங்களில் தவறானவை எவை? நல்லா கவனிங்க. கலைஞருடைய படங்களை கேட்டகரி வைஸ் பிரிச்சிருக்காங்க. அரசியல் பேசும் படங்கள், பகுத்தறிவு பேசும் படங்கள், பெண்மையை பேசும் படங்கள், இப்படியெல்லாம் பிரிச்சிருக்காங்க. கீழே இருக்கிறது பார்த்திங்கன்னா பராசக்தி பகுத்தறிவு பேசிய படம், ராஜகுமாரி பகுத்தறிவு பேசிய படம், மலைக்கலனும் அதே மாதிரி தான். பூம்புகார் அப்படிங்கிறது பகுத்தறிவு பேசாது, இது இலக்கியம் பேசக்கூடிய படம். பூம்புகார் என்பது இலக்கியம் சார்ந்த படம். கலைஞரின் கதை வசனங்களில் சமூக கருத்துக்களை பேசிய படங்களில் தவறானது எது? கீழே இருக்கிற 4 படங்களில் எது சமூக கருத்துக்களை பேசுதுன்னு கேட்டிருக்காங்க. இங்கே பார்த்திங்கன்னா எல்லாமே கரெக்டு தான். மருதநாட்டு இளவரசி, பணம், நாம், திரும்பிப்பார், இந்த 4 படங்களுமே சமூக கருத்துக்களை பேசும் படங்கள். சமூக கருத்து தான் இந்த படத்தில் இருக்கும். அடுத்த கேள்வி, கலைஞரின் கதை வசனங்களில் பெண்கள் முன்னேற்றத்தை பேசிய படங்களில் தவறானது எது? பெண்களுடைய முன்னேற்றத்தை பற்றி பேசிய திரைப்படங்கள் மணமகள், ராஜாராணி, இருவர் உள்ளம், பாசப்பறவைகள், எல்லாமே கரெக்டு தான். இந்த 4 படமும் பெண்கள் முன்னேற்றத்தை பேசும் படங்கள். அடுத்த கேள்வி, கலைஞரின் கதை வசனங்களில் அரசியல் பேசிய படங்களில் தவறானது எது? கீழே இருக்கிற 4 படங்களில் இது அரசியல் பேசாதுன்னு கண்டுபிடிக்கணும். இப்படியே பார்க்கலாங்களா? புதுமை பித்தன், குறவஞ்சி, அரசியலங்குமரி, வண்டிக்காரன் மகன், எல்லாமே அரசியல் பேசும் படங்கள். இந்த 4மே அரசியல் பேசும் படங்கள். கலைஞரின் கதை வசனத்தில் இலக்கியம் பேசிய படங்களில் தவறானவை எவை? இலக்கியம் பேசும் படம் எது இலக்கியம் பேசாதுன்னு கண்டுபிடிக்கணும். இங்கே விடைன்னு பார்த்தீங்கன்னா குறவஞ்சி பேசாது, அபிமன்யு, பூம்புகார், உளியின் ஓசை எல்லாமே இலக்கியம் சார்ந்த படங்கள். குறவஞ்சி என்பது அரசியல் சார்ந்த படம். அடுத்த கேள்வி, மனசாட்சி உறங்கும் போது மனக்குரங்கு ஊர் சுற்ற கிளம்பி விடுகிறது என்ற கலைஞரின் வசனம் இடம்பெற்ற திரைப்படம் எது? மனசாட்சி உறங்கும்போது மனக்குரங்கு ஊர் சுற்ற கிளம்பி விடுகிறது, இந்த வசனம் இடம்பெற்ற படம் பூம்புகார். பூம்புகார். நாற்றமெடுத்த சமுதாயத்தில் நறுமணம் கமல்விக்க இதோ சாக்ரடீஸ் அழைக்கிறேன், ஓடி வாருங்கள் என்ற வசனம் இடம்பெற்ற திரைப்படம் எது? இதுக்கான பதில், இந்த வசனம் இருக்கிற படம் ராஜாராணி. ராஜாராணி. கலைஞர் தொலைக்காட்சிக்காக எழுதிய தொடர் எது? விடை ராமானுஜர். இது தொலைக்காட்சி தொடர். இளம் வயதில் கலைஞர் டேஸ் என்னும் கையெழுத்து ஏட்டை நடத்தினார். இளம் வயதில் கலைஞர் மாணவ நேசன் என்னும் கையெழுத்து ஏட்டை நடத்தினார். மாணவ நேசன். அடுத்த கேள்வி, அண்ணாவின் இதழ் எது? அண்ணா நடத்திய இதழ். இதுக்கான விடை திராவிட நாடு. அண்ணாவின் இதழ் திராவிட நாடு. கலைஞர் கையெழுத்து இதழாக தொடங்கிய எது இன்று நாளேடாக உள்ளது? இதுக்கான விடை முரசொலி என்பது கரெக்டு. முரசொலி. கலைஞர் டேஸ் என்ற புனைப்பெயரில் பல கட்டுரைகள் எழுதினார். கலைஞர் நிறைய கட்டுரை எழுதினார். சேரன் அப்படிங்கிற புனைப்பெயரில் எழுதினார். சேரன். கலைஞரின் ஆங்கிலேய எதிர்ப்பு உணர்வை வெளிப்படுத்தும் கட்டுரை நூல் எது? கலைஞருடைய ஆங்கிலேய எதிர்ப்பு உணர்வு அதை வெளிப்படுத்திய கட்டுரை தூக்கில் தொங்கிய கணபதி. தூக்கில் தொங்கிய கணபதி. கலைஞர் எழுதிய சிறுகதைகளில் சரியானது எது? விடையை பார்க்கலாங்களா?
நலாயினி, சித்தார்த்தன் சிலை, சந்தன கிண்ணம், அணில் குஞ்சு எல்லாமே கலைஞர் எழுதிய சிறுகதைகள் தான். கலைஞர் எழுதிய புதினங்களில் தவறானது எது? மேலே நம்ம பார்த்தது எல்லாமே சிறு கதைகள். இப்போ நம்ம பார்க்க போகிறது புதினம். இப்படியே பார்க்கலாங்களா? ரோமாபுரி பாண்டியன், தென்பாண்டி சிங்கம், பொன்னர் சங்கர், ஒரே ரத்தம் எல்லாமே கலைஞர் எழுதிய புதினங்கள். கலைஞரின் வாழ்க்கை வரலாற்றை கூறும் நூல் என்ன? கலைஞருடைய வாழ்க்கை வரலாற்றை கூறும் நூல் நெஞ்சுக்கு நீதி. நெஞ்சுக்கு நீதி எத்தனை பாகங்களாக வெளிவந்தது? இதுக்கான பதில் 6 பாகமாக வந்ததுங்க. 6 பாகங்கள். கலைஞர் உரை எழுதியுள்ள பழந்தமிழ் இலக்கியங்களில் தவறானது எது? கலைஞர் உரை எழுதினார். எந்தெந்த உரை நூல்கள் எழுதினார்னா சங்கத்தமிழ், குறளோவியம், தொல்காப்பிய பூங்கா இதெல்லாம் எழுதினார். பூம்புகார் என்பது உரை கிடையாது, சரிங்களா? இது ஒரு நூல், இலக்கியம் சார்ந்த நூல். நம்ம முன்னாடியே பார்த்துட்டோம். இலக்கண நூலுக்கு இலக்கிய சுவை தோன்றுமாறு கலைஞரால் எழுதப்பட்ட நூல் எது? ஒரு இலக்கண நூல் இருக்குதுங்க, அதுக்கே இலக்கிய சுவை வர்ற மாதிரி நூல் எழுதியிருக்காரு. அது எந்த நூல்னா தொல்காப்பிய பூங்கா. கலைஞர் எத்தனை தொல்காப்பிய நூல் பாடல்களை மட்டும் எடுத்துக்கொண்டு 100 தலைப்புகளில் 100 மலர்களாக உரையை எழுதினார்? இதுக்கான பதில் 142 நூல் பாடல்களுங்க. தொல்காப்பியத்தில் நிறைய பாட்டு இருக்கு இல்லையா? அதில் இருக்கிற 142 பாட்டை எடுத்து அதை 100 தலைப்பில் 100 மலர்களாக உரையை எழுதியிருக்காரு. அடுத்த கேள்வி, வல்லினம் மெல்லினம் இடையினம் ஒன்றுபட்டு தமிழ் ஒன்றே என்று ஒளி வீசும் பொழுது தமிழர்கள் பல கூறுகளாக பிளவுபட்டு கிடப்பது நியாயம்தானா என்று உவமையாக எழுதியவர் யார்? இதற்கான பதிலும் கலைஞர் தான். கலைஞர் இயற்றியுள்ள கவிதைகள் எத்தனை தொகுதிகளாக வெளிவந்துள்ளன? இதுக்கான பதில் 9 தொகுதிகள். கலைஞர் இயற்றியுள்ள கவிதைகளை 9 தொகுதியாக வெளியிட்டிருக்காங்க. கொடுமைக்கு முடிவு கண்டாய், எமை கொடுமைக்கு ஆளாக்கி சென்றாய் என கலைஞர் யாருக்கு இரங்கல் பா எழுதினார்? இதுக்கான பதில் அறிஞர் அண்ணாவுடைய இறப்பு. அப்போ தான் இந்த இரங்கற் பாவை எழுதியிருப்பார். அண்ணாவின் எத்தனையாவது பிறந்தநாளை முன்னிட்டு அண்ணா நூற்றாண்டு நூலகம் உருவாக்கப்பட்டது? இதுக்கான பதில் 102வது பிறந்த நாளுங்க. நல்லா கவனிங்க ஃப்ரெண்ட்ஸ், ஸ்கூல் புக்கில் 102ன்னு போட்டிருக்காங்க. ஆனால் அண்ணாவுடைய 100வது ஆண்டில் தான் நூற்றாண்டு நூலகம் உருவாக்குவாங்க. ஏன்னா ஸ்கூல் புக்கில் இப்போ நியூ எடிஷனில் 102ன்னு தான் போட்டிருக்காங்க. எதுக்கும் நீங்கள் கொஞ்சம் நெட்லெலாம் சர்ச் பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். நான் நிறைய கண்டென்ட்டை மேக் பண்ண வேண்டியிருக்கனால என்னால் கிராஸ் செக் பண்ண முடியல. செக் பண்ணி கமெண்டில் போட்டு விடுங்க, சரிங்களா? எதுக்கும் கிராஸ் செக் பண்ணிக்கோங்க. அண்ணா நூற்றாண்டு நூலகம் திறந்து வைக்கப்பட்ட நாள் இன்றைக்கு. இதற்கான பதில் 2010 செப்டம்பர் 15. தமிழ் வளர்ச்சித்துறை என்ற புதிய துறையை உருவாக்கியவர் யார்? தமிழ் வளர்ச்சித்துறை என்ற புதிய துறையை உருவாக்கியவர் கலைஞர். உலகத்தமிழ் செம்மொழி மாநாடு நடந்த ஆண்டு எது? உலகத்தமிழ் செம்மொழி மாநாடு 2010 நடந்துச்சுங்க. 2010 உலகத்தமிழ் செம்மொழி மாநாடு நடந்த இடம் எது? எங்கே நடந்தது? இதற்கான பதில் கோவை, கோயம்புத்தூரில் நடந்தது. கம்பன் இசைத்த கவியெல்லாம் நான் என்று பாடியவர் யார்? கம்பன் இசைத்த கவியெல்லாம் நான் என்று பாடியவர் பாரதியார். அடுத்த கேள்வியை பார்க்குறதுக்கு முன்னால் ஃப்ரெண்ட்ஸ், வீடியோக்கு லைக் போடாத நண்பர்கள் வீடியோக்கு லைக் போட்டுருங்க. வீடியோ எப்படி இருந்தது அப்படிங்கிற ஃபீட்பேக்கையும் கமெண்ட்டில் போட்டுவிடுங்க. உங்களுடைய நண்பர்களுக்கும் முடிஞ்சால் ஷேர் பண்ணிவிடுங்க. இதே மாதிரி நிறைய வீடியோ போட்டிருக்கோம், நம்ம சேனலில் செக் பண்ணி பாருங்கள். சரி, அடுத்த கேள்வியை பாருங்கள். பொறுத்துக. சொல்லையும் அதுக்கான பொருளையும் பொருத்தணும். விடையை பார்க்கலாங்களா? தாது அப்படின்னா மகரந்த தூள், மாதவி வேலி அப்படின்னா குறுக்கத்தி கொடி, கொண்டல் அப்படின்னா மேகம், எலினி என்றால் திரைச்சீலை. அடுத்த கேள்வி, பொறுத்துக. அதாவது கம்பராமாயணத்தில் இருக்கிற காண்டங்களையும் அதில் இருக்கிற படலங்களையும் பொருத்தணும். இப்படி கேள்வி வருமானா கண்டிப்பாக வரும். எந்த காண்டத்தில் எந்த படலம் வருங்கிறதையும் பார்த்து வச்சுக்கோங்க. விடையை பார்க்கலாங்களா? பாலகாண்டத்தில் நாட்டுப்படலமும் ஆற்றுப்படலமும் வரும். அயோத்தியா காண்டத்தில் கங்கை படலம் வரும். யுத்த காண்டத்தில் கும்பகர்ணன் வதை படலம் வரும். கம்பராமாயணத்திற்கு கம்பர் வைத்த பெயர் என்ன? இதுக்கான பதில் ராமாவதாரம்.
கம்பராமாயணத்துக்கு கம்பர் வைத்த பெயர் ராமாவதாரம். கம்பர் எழுதிய நூல்களுள் சரியானது எது? கீழே இருக்கிற 4 நூலில் எது கரெக்டுன்னு பார்க்கணும். விடையை பார்க்கலாங்களா? சரஸ்வதி அந்தாதி, சடகோபர் அந்தாதி, திருக்கை வழக்கம், சிலை 70 எல்லாமே கம்பர் எழுதிய நூல்கள் தான். எல்லாமே கரெக்டு தான். கம்பரின் சிறப்பு பெயர்களில் பொருந்தாதது எது? கீழே இருக்கிற 4 சிறப்பு பெயரில் எது தப்புன்னு கண்டுபிடிங்க பார்க்கலாம். விடையை பார்க்கலாங்களா? கல்வியில் பெரியவர் கம்பர் கரெக்டு. கம்பன் வீட்டு கட்டுத்தறியும் கவிபாடும் கரெக்டு. விருத்தம் என்னும் ஒன்பாவிற்கு உயர் கம்பன் கரெக்டு. வெண்பாவிற் புகழ் கம்பர் தவறு. வெண்பாவிற் கம்பர்னு வராது. அப்போ யார் வருவாங்க? இதை நான் உங்ககிட்டயே கேட்குறேன், நீங்களே பதிலை கமெண்ட்டில் போட்டுவிடுங்க. வெண்பாவுக்கு யார் வருவாங்க? கமெண்ட்டில் போட்டுவிடுங்க. கம்பராமாயணம் எத்தனை காண்டங்களை உடையது? கம்பராமாயணம் 6 காண்டங்களை உடையது. கம்பராமாயணம் 6 காண்டங்கள் உடையது. கம்பர் எந்த ஊரை சார்ந்தவர்? இதுக்கான பதில் கம்பர் திருவழுந்தூரை சார்ந்தவர். திருவெண்ணெய்நல்லூர் சடையப்ப வள்ளலால் ஆதரிக்கப்பட்டவர் யார்? திருவெண்ணெய்நல்லூர் சடையப்ப வள்ளல் இவரால் ஆதரிக்கப்பட்டவர் கம்பருங்க. கம்பரை ஆதரித்தவர் திருவெண்ணெய்நல்லூர் சடையப்ப வள்ளல். டேஸ் என்னும் ஒன்பாவிற்கு உயர்ந்த கம்பன் என புகழப்படுகிறார். இதுக்கான பதில் விருத்தம் என்னும் ஒன்பாவிற்கு உயர் கம்பன், இப்படி தான் அழைக்கிறாங்க. அடுத்த கேள்வி, டேஸ் என்னும் சிறுகதை தொகுப்பில் பாச்சல் என்ற கதை இடம்பெற்றுள்ளது. பாச்சல் அப்படிங்கிறது ஒரு கதை. இந்த கதை எந்த நூலில் இருக்குன்னா தக்கையின் மீது 4 கண்கள் அப்படிங்கிற நூலில் இருக்குது. தக்கையின் மீது 4 கண்கள். தக்கையின் மீது 4 கண்கள் என்ற சிறுகதை தொகுப்பின் ஆசிரியர் யார்? இந்த கதையுடைய ஆசிரியர் சா கந்தசாமி. சா கந்தசாமி. சா கந்தசாமி எந்த ஊரை சார்ந்தவர்? சா கந்தசாமி மயிலாடுதுறையை சார்ந்தவர். மயிலாடுதுறை. சா கந்தசாமியின் சாகித்ய அகாதமி விருது பெற்ற நூல் எது? இவருக்கும் சாகித்ய அகாதமி விருது கிடச்சிருக்கு. எந்த நூல்னு பார்த்தீங்கன்னா விசாரணை கமிஷன். இந்த நூலுக்கு சாகித்ய அகாதமி விருது கொடுத்தாங்க. சா கந்தசாமியின் அனைத்துலக விருது பெற்ற நூல் எது? அனைத்துலக விருது பெற்றுத்தந்த நூல் சுடுமண் சிலைகள். சுடுமண் சிலைகள். சா கந்தசாமி எழுத்துலகில் புகழ்பெற காரணமான புதின நூல் எது? எழுத்துலகில் ஃபேமஸாக காரணமான நூல் சாயாவனம். சாயாவனம். ஓங்கு இரும்பரப்பின் வங்கை ஈட்டத்து தொண்டிப்போர் என்று கூறும் நூல் எது? இப்படி சொல்லக்கூடிய நூல் சிலப்பதிகாரங்க. சிலப்பதிகாரத்தில் ஊர்கான் காதைன்னு ஒன்று இருக்குது. அதில் தான் இந்த வரிகள் வருகிறது. அடுத்த கேள்வி இலக்கண கேள்விங்க. அகத்திணைகள் எத்தனை வகைப்படும்? இதுக்கான பதில் அகத்திணைகள் 7 வகைப்படும். அகத்திணைகள் 7 வகைப்படும். அகப்பாடலுக்கு உரிய கூறுகளுள் பொருந்தாதது எது? விடையை பார்க்கலாங்களா? முதற் பொருள், கருப்பொருள், உரிப்பொருள் இந்த 3 வரும். திணைப்பொருள் வராது. அடுத்த கேள்வி ஐவகை நிலங்களை பொறுத்துக. 5 வகையான நிலங்களை பொருத்தணும். விடையை பார்க்கலாங்களா? முல்லை அப்படின்னா காடும் காடு சார்ந்த இடமும். மருதம் அப்படின்னா வயலும் வயல் சார்ந்த இடமும். நெய்தல் என்றால் கடலும் கடல் சார்ந்த இடமும். பாலை என்றால் சுரமும் சுரம் சார்ந்த இடமும். பெரும்பொழுதுகளை பொறுத்துக. பெரும்பொழுதுகளை பொருத்தணும். விடையை பார்க்கலாங்களா? கார்காலம். கார்னா மழைன்னு அர்த்தம். மழைக்காலம் ஆவணி புரட்டாசி. குளிர்காலம் ஐப்பசி கார்த்திகை. முன்பனிக்காலம் மார்கழி தை. இளவேநீர் காலம் சித்திரை வைகாசி. அடுத்த கேள்வியை பாருங்கள். சிறு பொழுதுகளை பொறுத்துக. நம்ம முன்னாடி பார்த்ததெல்லாம் பெரும்பொழுது, இப்போ நம்ம பார்க்குறது சிறும்பொழுது. விடையை பார்க்கலாங்களா? ஏற்பாடு. ஏற்பாடு என்றால் பிற்பகல் 2 மணி முதல் 6 மணி வரை. மாலை என்றால் மாலை 6 முதல் இரவு 10 மணி வரை. யாமம் என்றால் இரவு 10 மணி முதல் இரவு 2 மணி வரை. வைகறை என்றால் இரவு 2 மணிலிருந்து காலை 6 மணி வரை. ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நான் உங்ககிட்ட ஒரு கேள்வியை கேட்குறேன். இதுக்கான பதில் கமெண்ட்டில் போட்டுடுங்க. ஏற்பாடு இதை பிரித்து எழுதணும். ப்ளஸ் இதுக்கான விளக்கம் என்னங்கிறதையும் கமெண்ட்டில் போட்டுடணும். முடிஞ்சவங்க கமெண்ட்டில் போட்டுவிடுங்க. கார்காலத்தை மட்டும் பெரும்பொழுதாக கொண்ட திணை எது?
கார்னா மழைக்காலம். மழைக்காலத்தை மட்டும் பெரும் பொழுதாக கொண்ட ஒரே ஒரு திணை முல்லை திணை. முல்லை திணை. நல்லா கவனிங்க. முல்லை என்பது காடும் காடு சார்ந்த இடமும். காட்டுக்குள்ளே எப்பயுமே மழை பெஞ்சிக்கிட்டே இருக்கும். நீங்கள் போய் பாருங்கள், காடுனாவே மழை இருந்துக்கிட்டே இருக்கும். அடுத்த கேள்வி, 6 பெரும் பொழுதுகளை கொண்ட திணைகள் யாவை? 6 பெரும் பொழுதுகளை கொண்ட திணைகள் 2 திணைங்க. ஒன்று மருதம், இன்னொன்று நெய்தல். 6 பெரும்பொழுதும் இருக்கும். சிறு பொழுதுகளை பொறுத்துக. சிறு பொழுதுகளை பொறுத்தனும் விடையை பார்க்கலாங்களா? குறிஞ்சிக்கு யாமம், முல்லைக்கு மாலை, மருதத்துக்கு வைகரை, நெய்தலுக்கு ஏற்பாடு. அடுத்தது பொறுத்துக. 5 திணைக்குரிய பொருளோடு பொறுத்தணும். விடையை பார்க்கலாங்களா? முல்லை அப்படின்னா இருத்தலும் இருத்தல் நிமித்தமும், மருதம் அப்படின்னா ஊடலும் ஊடல் நிமித்தமும், நெய்தல்னா இரங்கலும் இரங்கல் நிமித்தமும், பாலை என்றால் பிரிதலும் பிரிதல் நிமித்தமும். அடுத்தது திணை தெய்வங்களை பொறுத்துக. எந்த திணைக்கு எந்த தெய்வம் வருங்கிறத பொறுத்தணும். இப்படியே பார்க்கலாங்களா? நெய்தலுக்கு வர்ணன் வரும், முல்லைக்கு திருமால் வரும், மருதத்துக்கு இந்திரன் வரும், பாலைக்கு கொற்றவை வரும். அடுத்தது திணை ஊர்களை பொறுத்துக. ஒவ்வொரு திணையில் இருக்கிற ஊர்களுக்கும் ஒவ்வொரு பேர் இருக்குது. இப்படியே பார்க்கலாங்களா? குறிஞ்சினா சிறுகுடின்னு பேர் வைப்பாங்க, மருதம்னா மூதூர் பேரூர்னு பேர் வைப்பாங்க, நெய்தல்னா பட்டினம் பாக்கம் இருக்கும், பாலைனா குறும்பு அப்படிங்கிற ஊர் இருக்கும். திணைக்குரிய பறைகளை பொறுத்துக. இதுக்கான பதில் குறிஞ்சிக்கு தொண்டகப்பறை, முல்லைக்கு ஏறுகோட்பறை, நெய்தலுக்கு மீன்கோட்பறை, மருதத்துக்கு மணமுலா நெல்லரிக்கிணை வரும். அடுத்த கேள்வி, விளரியாழ் எதற்கு உரியது? விளரியாழ் எதற்கு உரியது? விடை நெய்தல் திணைக்கு உரியதுங்க விளரியாழ். அடுத்த கேள்வி புக் பேக் கொஸ்டினுங்க. கூற்று 1 போராட்ட பண்புடனே வளர்ந்தவர் கலைஞர். கூற்று 2 அவருக்குள் இருந்த கலைத்தன்மை வளர அது உதவியது. இதற்கான பதில் கூற்று 1 மற்றும் கூற்று 2 சரி. இரண்டுமே சரிதான். தூக்கு மேடை என்னும் நாடகத்தின் பாராட்டு விழாவில்தான் கலைஞர் என்ற சிறப்பு பெயர் வழங்கப்பட்டது. இந்த தொடருக்கான வினா என்ன? இது ஒரு தொடருங்க. இந்த தொடருக்கான கரெக்டான வினா என்ன வருங்கிறத கண்டுபிடிக்கணும். விடையை பார்க்கலாங்களா? கலைஞர் என்ற சிறப்பு பெயர் எப்போது வழங்கப்பட்டது? இதுதான் சரியான வினாவாக இருக்கும். அடுத்த கேள்வி, செம்மொழியான தமிழ் மொழியாம் என தொடங்கும் பாடலை இயற்றியவர் யார்? செம்மொழியான தமிழ் மொழியாம் என்று தொடங்கும் பாடலை இயற்றியவர் கலைஞர் கருணாநிதி. குமரியில் நிறுவப்பட்ட திருவள்ளுவர் சிலையின் கீழ் பொறிக்கப்பட்ட தமிழரின் முதன்மை விழுமியம் என்ன? கன்னியாகுமரியில் திருவள்ளுவர் சிலை இருக்கு இல்லைங்களா, அதுக்கு கீழே ஒரு வாசகம் இருக்கும். அந்த வாசகம் என்னன்னு கேட்டிருக்காங்க. விடை பிறப்பொக்கும் எல்லா உயிருக்கும். பிறப்பொக்கும் எல்லா உயிருக்கும். பொருளல்லவரை பொருளாகச் செய்யும் பொருளல்லதில்லை பொருள். இதில் வரக்கூடிய அணி என்ன? இந்த திருக்குறளில் வரக்கூடிய அணி சொல் பின்வரு நிலையணி. சொல் பின்வரு நிலையணி. இங்கே பாருங்கள், பொருள் 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 பொருள், ஒரே சொல் திரும்ப திரும்ப வந்திருக்கு. குன்றேறி யானை போர் கன்றற்றால் தன் கை தொன்றுண்டாக செய்வான் வினை. இதில் வரக்கூடிய அணி என்ன? இதுக்கான பதில் இதில் இருக்கிற அணி உவமை அணி. உவமை அணி. சொல்ல பயன்படுவ சான்றோர் கரும்பு போல கொல்ல பயன்படும் கீழ். இதில் வரும் அணி என்ன? இதுக்கான பதில் இதிலையும் உவமை அணி தான் வருது. உவமை அணி. தேவர் அணையர் கயவர் அவரும் தான் மேவன செய்தொழுகலான். இதில் வரக்கூடிய அணி என்ன? இதுக்கான பதில் வஞ்ச புகழ்ச்சி அணி. வஞ்ச புகழ்ச்சி அணி. அடுத்தது பொறுத்துக. திருக்குறளில் இருக்கிற அதிகாரங்களை பொறுத்தணும். இங்கே விடைன்னு பார்த்தீங்கன்னா அறத்துப்பாலில் 38 அதிகாரம் இருக்குது, பொருட்பாலில் 70 அதிகாரம் இருக்குது, இன்பத்துப்பாலில் 25 அதிகாரம் இருக்குது. அடுத்தது கலைச்சொற்களை பொறுத்துக. கலைச்சொற்களை கரெக்டாக பொறுத்துங்க பார்க்கலாம். ரொம்ப சிம்பிளாக தான் இருக்குது. விடையை பார்க்கலாங்களா? ப்ளே ரைட் அப்படின்னா நாடக ஆசிரியர், ஸ்டோரி டெல்லர்னா கதை சொல்லி, ஸ்க்ரீன் பிளேனா திரைக்கதை, அஸ்தடிக்ஸ்னா அழகியல் முருகியல். அடுத்தது பொறுத்துக. சொல்லையும் அதுக்கான பொருளையும் பொறுத்தணும். விடையை பார்க்கலாங்களா? தாள்னா நாக்கு, உழுவைனா புலி, அதசினா சணல், தூவல்னா மலை.
நாடகக் கலையை மீட்டெடுப்பதே தமது குறிக்கோள் என்று கூறியவர் யார்? நாடகக் கலையை மீட்டெடுப்பதே தமது குறிக்கோள் என்று சொன்னவர் நா. முத்துசாமி. நாடகத்தில் பயன்படுத்தப்படும் நேரடி இசை முறையை அறிமுகம் செய்தவர் யார்? இதற்கான பதிலும் நா. முத்துசாமி தான். கலை ஞாயிறு என அழைக்கப்படுபவர் யார்? கலை ஞாயிறு. இதுக்கான பதிலும் நா. முத்துசாமி தாங்க. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைய இயல் பகுதியை நம்ம சிறப்பாக முடிச்சிட்டோம். இதை இன்னும் 2-3 முறை போட்டு கேட்டிங்கன்னா போதும், நீங்கள் புத்தகத்தை படிக்கவே தேவையில்ல. இதே மாதிரி அடுத்தடுத்த இயல் வந்துகிட்டு இருக்கு. அடுத்த இயலுக்கான வீடியோவை ரெடி பண்ண உடனே நான் எண்டு ஸ்க்ரீனில் கொடுத்துட்றேன். தேவைப்படுறவங்க கிளிக் பண்ணி பாருங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அடுத்த வீடியோ சந்திப்போம். தேங்க்யூ.